அந்த பாம்பு ராணியை தீண்டாம இருக்கணும்னா ராணி இருக்க போற இந்த வீட்டை சுத்தி 3 அடுக்கு பாதுகாப்பு வளையத்தை போடணும். உயிர் வேலின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை தான் நான் இப்ப செய்ய போறேன். சிறிய நங்கை பெரிய நங்கைன்னு 2 தாவரம் இருக்கு. அந்த தாவரம் சாதாரணமா எல்லா இடத்துலயும் வளர்ந்துருக்கும். ஆனா அதோட மகத்துவத்தை பத்தி சாதாரண மனுஷங்களுக்கு தெரியாது. அந்த தாவரங்களை கொண்டு வந்து நாம அந்த உயிர் வேலியை அமைச்சிட்டா அந்த மூலிகையோட வாசத்துக்கு எப்பேற்பட்ட பாம்பா இருந்தாலும் பக்கத்திலே வராது. அப்படிப்பட்ட தாவரத்தை கொண்டு வந்துதான் வீட்டை சுத்தி நாம வேலி போடணும். பிரச்சனை ஆரம்பிச்சதுமே நான் ஏற்கனவே நிறைய சேகரிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன். சூப்பர் ஐடியாங்க. இது ஒரு ஐடியா தான். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொல்லுவேன். அதை கேட்டு மொத்த குடும்பமும் அசந்து போய் கண்டிப்பா ராணியை காப்பாத்திட முடியும்னு நிச்சயமா நம்புவாங்க. அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும் லேக்கா? 2வது அடுக்கு பாதுகாப்புக்கு நாம வீட்டை சுத்தி உப்பு வேலி போடணும். உப்பு வேலியா? ஆமா, இது பாரம்பரிய முறை. பாம்புங்க கல்லுப்பு இருக்கிற பக்கமே வராது. ஏன்னா பாம்போட அடிபாகம் ரொம்ப மெல்லிசா இருக்கும். அது கல்லுப்புல ஊர்ந்து போச்சுன்னா அதோட வயிற்று பகுதியில பயங்கர காயம் உருவாயிடும். அதனால பாம்புக்கு கல்லுப்பை பார்த்தாலே பயம். ஏற்கனவே ஏறி பார்த்து காயம் ஏற்பட்டிருக்கும். திரும்ப திரும்ப ஏற முயற்சி செய்யும் போது அந்த காயத்துல உப்பு படப்பட அதுக்கு தாங்க முடியாத அளவுக்கு எரிய ஆரம்பிக்கும். அதனால அது உப்பை பார்த்தாலே எந்த பாம்பா இருந்தாலும் பயந்து நடுங்கும். அதனால உப்பை கொட்டி வச்சுட்டா ராணி இருக்கிற ரூம் பக்கம் மட்டும் இல்ல, நம்ம வீட்டு வாசலை தாண்டி கூட உள்ள வர முடியாது. அந்த பாம்பு கதி கலங்கி ஓடி போகும். அப்பா, என்னென்னமோ சொல்லிருக்கீங்களே, இதெல்லாம் நான் எங்கேயுமே படிச்சதே இல்ல லேக்கா. ஆமா, இந்த ஐடியாலாம் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வர வழியை நீங்களே டஃப் ஆக்கிக்கிட்டீங்களே, அப்புறம் உங்க டாஸ்க் எப்படி நிறைவேறும்? அந்த ராணியை நீங்க எப்படி கொல்லுவீங்க? என்ன தம்மனா இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டேன். இத்தனை வேலையும் வெளியே தானே இருக்கும். ஆனா இந்த இச்சாதாரி உள்ளதானே இருக்கு. ஐயோ சாரிங்க, ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். சித்தப்பா, உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? எதையாவது சொல்லி உங்களை வெறுப்பேத்தி அப்புறம் அடுத்த வேலையில உங்களுக்கு கொண்டு போய் நிறுத்தணும்னு சொல்ல போறாங்க. ஐயோ வேணாம் 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 ப்ளீஸ். தயவு செஞ்சு நான் பேசும்போது இவரை குறுக்க பேச வேணாம்னு சொல்லுத்தாமண்ணா. சரி சரி, நான் பேச மாட்டேன் பேசவே மாட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அமைதியா இருக்கு சித்தப்பா. சரி, நீங்க மேல சொல்லுங்க லேக்கா. இது 2ஐயும் தாண்டி இச்சாதாரியால வீட்டுக்குள்ள வரவே முடியாது. இருந்தாலும் இன்னொரு ஐடியாவும் சொல்றேன். இன்னொரு ஐடியாவா? அது என்னது? இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். இதை தாண்டி வீட்டை சுத்தி தேர் எடுக்கிற வடக்கயிறு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வடக்கயிறை மண்ணெண்ணெயில ஊற போட்டு அதை வீட்டை சுத்தி போட்டு அதுல தீய பத்த வைக்கணும். ஒருவேளை நாம முதல்ல போட்ட மூலிகை அரணையும் உப்பு அரணையும் பாம்பு தாண்டி வந்தாலும் இந்த நெருப்பு அரணை தாண்டி வரவே முடியாது. இந்த 3 அரணையும் தாண்டி அந்த இச்சாதாரி வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லேக்கா, உண்மையாவே நீங்க சொன்ன ஐடியாலாம் ரொம்ப நல்லா இருக்கு. கடவுளா பார்த்துதான் ஒன்னு அனுப்பி வச்சிருக்காரு. ஆமா ஆமா, ராணியோட கணக்க முடிக்க அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க சொன்னா நாங்க நம்புவோம் லேக்கா. ஏன் சித்தார்த் இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்பறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த ராணி நம்புவாளான்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அவ சாதாரண ஆள் இல்ல. அவ ஒன்னு பேசுறதுக்குள்ள 9 விதமா யோசிப்பா. ஐயோ சாரிங்க, நான் மறந்தே போயிட்டேன். நீங்க குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல,
ஐயோ நான் ஒரு லூசுங்க, பேசியே எல்லாத்தையும் கெடுத்துருவேன். சாரிங்க, நீங்க எதுவும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. நீங்க மேல சொல்லுங்க. இந்த ஓவர் பில்டப் எல்லாம் வேண்டாம். அஹ், அஹ். அப்படி அவ இடம் மறைச்சு ஏதாவது ஏடா கூடமா கேட்டா கூட என்ன பதில் சொல்லணும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். என்னம்மா ராணி எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? தாத்தா, லேக்கா சொல்றதுலாம் நல்ல ஐடியாவா தான் இருக்குது. ஆனா இச்சாதாரிய சாதாரணமா எடை போடக்கூடாது. இந்த பாதுகாப்பெல்லாம் பத்தவே பத்தாது தாத்தா. தமன்னா சொன்னான், உன்னை மட்டும் அவளை ஈஸியா ஏமாத்திட முடியாதுன்னு. சொல்லு சொல்லு, உன் மனசுல நினைக்கிறது சொல்லு. அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றேன். என்ன ராணி, லேக்கா நமக்காக இவ்வளவு யோசிச்சு இப்படி ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. இதுக்கப்புறம் நீ கன்வின்ஸ் ஆகாம இருந்தா எப்படி? இப்போ என்னயா, நான் என்னமோ லேக்காவை நம்பாத மாதிரியே பேசுற? ஒரு விஷயத்த நீ மறந்துட்டியா? அந்த இச்சாதாரி பாம்பு உருவத்துல மட்டும் வராதியா, வீட்ல இருக்கிற யாரோட உருவத்தை வேணாலும் எத்துவோம். அப்படி யார் உருவத்தையாவது எத்துன்னு வந்துட்டா அப்புறம் என்ன பண்றது? ராணி ஒருவேளை சந்தேகப்பட்டு இப்படி கேட்டா அதுக்கும் ஒரு விஷயத்த சொல்லுவேன். அதை கேட்டு அவ மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் என்னை நம்பி சரண்டர் ஆகும். ஏன் ராணி அவசரப்படுறீங்க? நான் இப்ப சொன்னது எல்லாமே பாரம்பரிய மெத்தட். இந்த 3 அடுப்பு பாதுகாப்பை தாண்டி 4வதா ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கு. என்னது 4வது பாதுகாப்பு வளையமா? அது என்னது? ஆமா, அந்த இச்சாதாரியோட மூர்க்கத்துக்கு முன்னாடி எதுவுமே எதிர்த்து நிக்கிறது கஷ்டம்னு எனக்கும் தெரியும். அது அத்தனையும் தாண்டி வந்தா இச்சாதாரியோட மூர்க்கத்துக்கு கொஞ்சமும் குறைவில்லாத மூர்க்கத்தோட நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். 3 அடுக்கு பாதுகாப்பை தாண்டி வர முடிஞ்ச அதால நிச்சயமா திரும்ப போகவே முடியாது. என்ன சொல்றீங்களேக்கா? கண்டிப்பா நான் அந்த இச்சாதாரிய விட மாட்டேன். எங்க அப்பாவை அது கொன்னு இருக்குல்ல, அதுக்கு அதை பழி வாங்குற வாய்ப்பாதான் நான் இந்த பிரச்சனையை நினைக்கிறேன். நான் ராணியோட சர்ப்பகால தோஷம் முடிகிற வரைக்கும் காத்திருந்து ராணிக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். அது மட்டும் என் கையில சிக்குச்சு, நான் உயிரோட அதை விடவே மாட்டேன். ரொம்ப நல்லதுமா. ராணியோட சர்ப்பகால தோஷம் முடிஞ்சு கதிரவன் தலை சாயிற வரைக்கும் ராணியோட அறைக்கு முன்னால ராஜ மகுடியோட நான் தயாரா இருப்பேன். நான் போட்டு 3 பாதுகாப்பு வளையத்தை தாண்டி அந்த பாம்பு உள்ள வந்தா நான் மகுடியை ஊத ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் அது இந்த மகுடிக்கு தலை சாஞ்சே தீரணும். ச்சே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நாளைக்கு அதுக்கு இறக்கமே காமிச்சிருக்க கூடாது. அதை நீங்க கொல்றேன்னு சொன்னப்பவே இங்கேயே வச்சு கொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. எங்கேயோ காட்டுல விட போய் தான் அது திரும்ப வந்து பிரச்சனை கொடுக்குது. விடுங்க சித்தார்த், இப்போ ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கு. அந்த பாம்பு வரணும், என் கையால சாகணும். சித்தார்த், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ராணி சொன்ன மாதிரி என்னோட விஷயத்துல இச்சாதாரியால அப்படி இருக்கவே முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற யார் உருவத்தை வேணாலும் அதால எடுக்க முடியும், ஆனா என்னோட உருவத்தை மட்டும் அதால எடுக்கவே முடியாது. ஆமா, அன்னைக்கே நீங்க சொன்னீங்கல்ல, உங்க பாம்பாட்டிக்கு உரிய சக்தின்னு சொன்னீங்கல்ல. இதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற வழியே இல்ல, என்னை நம்பியே ஆகணும். அதோட நான் தான் இச்சாதாரின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ திருடன் கையிலேயே சாவிய கொடுத்துருவாங்க. ஐயோ சாரிங்க, ஐ எம் வெரி சாரி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ராணியோட ரூம்க்கு வெளியில நான் மகுடியோட காத்துக்கிட்டே இருப்பேன். அந்த சர்ப்பகால தோஷம் ஆரம்பிச்ச அடுத்த நொடியே என்னோட சுயரூபத்தை எடுத்து ராணிய கொத்தி கொன்னுடுவேன். சூப்பர் லேக்கா, செம்ம பிளான். நான் கூட உங்களுக்கு நீங்களே பெரிய செக்க வச்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கீங்க, இது தெரியாம நான் உங்களை ரொம்ப குறைவா எடை போட்டுட்டேங்க. ஐயோ, என் நாக்குல சனி உட்காந்துருக்காங்க, அதான் இப்படி எல்லாம் பேசுறேன். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. கிட்டத்தட்ட நானும் லேக்கா சொன்ன மாதிரி சில விஷயங்களை யோசிச்சுதான் வச்சிருந்தேன். ஆனா லேக்கா சொன்ன பிளான் ரொம்ப நல்லா இருக்கு. நான் யோசிச்ச பிளான் தேவலன்னு தான் எனக்கு தோணுது. இது தாண்டா எனக்கு வேணும். நான் யோசிச்ச பிளான்ல வேணும்னா ஒண்ணு மட்டும் செய்யலாம். என்னயா? நீ கேட்டதுல எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஆனா அந்த இச்சாதாரி நம்ம வீட்டுல இருக்க யாரோட உருவத்தை வேணா எடுத்து வருங்கிறதுனால ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன். நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒரு டிஜிட்டல் டேக கையில கட்டி விட போறேன்.
அது ஏஐல வச்சு டிசைன் பண்ணது. அந்த டேக ஒன்ஸ் மாட்டிட்டா என்னால மட்டும்தான் அதை திரும்ப கழட்ட முடியும். அதனால அந்த இச்சாதாரி நம்ம உருவத்தை எடுத்து வந்தாலும் கூட அந்த டேக அதால ரெடி பண்ண முடியாது. அந்த டேக் யார்கிட்ட இல்லையோ அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே வீட்டுக்குள்ள இருக்க சென்சார் ரெட் அலர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நான் அந்த டேக போடாம உள்ள போறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. சரியா தாத்தா, இது புரியுங்க. இப்ப பாருங்க, நான் டேக் போட்டுட்டு உள்ள போறேன். சரி. சரியா? ப்ளூ எரியுதுப்பா. தாத்தா நீங்க உள்ள போங்க. தர்ஷினி போ. சரியா சாயங்காலம் 6 மணிக்கு அந்த சர்வதோஷ காலம் ஆரம்பிக்குது. அதுக்குள்ள லேகா சொன்ன எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீட்டை நம்ம பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்துடணும். அந்த இச்சாதாரி கிட்ட இருந்து நம்ம ராணியை காப்பாத்தணும். நீங்க எத்தனை பாதுகாப்பு வளையம் போட்டாலும் சரி, எத்தனை கடவுளை வேண்டுனாலும் சரி, நான் நினைச்சது நடந்தே தீரும். ராணி பரலோகத்துக்கு போக போறது உறுதி. ஆமா, வீட்டுல இருக்க எல்லாரும் அந்த டிஜிட்டல் டேக போட்டாகணும். அப்புறம் வாசல்ல ஒரு 10 அடிக்கு உப்பை நல்லா பரப்பி கொட்டி வைங்க. சரிங்களா? அப்புறம் கயிறு ஒண்ணு வச்சுக்கோங்க. அந்த கயிறை மண்ணெண்ணெய் ஊத்தி நல்லா நனைச்சு வச்சிருங்க. சரியா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுது இல்ல? வேலையெல்லாம் நடக்குது இல்ல? ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரியே சார் பண்ணிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் அந்த பக்கம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் அங்க. வீட்டை சுத்தி வெளி போட்டாச்சு, இப்போ புத்த சுத்தி போட்டுட்டு இருக்கேன் சார். என்னடா பண்றீங்க? நான் வேணா வரவா? தாத்தா தாத்தா என்ன தாத்தா, அவங்களே வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, இருங்க கொஞ்சம் நிறைய போடுங்க. அத்தை பாத்தீங்கல்ல வீடே எப்படி அல்லோலப்படுதுன்னு. இதெல்லாம் யாரோட வேலைன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு இவ்வளவு பில்டப்? யாரோட வேலைன்னு சொல்லு. என்னத்தா குரல்ல ஒரு சொரத்தே இல்லாம பேசுறீங்க? இந்த தடவை அந்த ராணி தப்பிக்கவே முடியாது. எல்லாமே இந்த லாரோட வேலைதான். லாரா தான் பாம்பை ஏவி விட்டு ராணியை கொல்ல போறா. அவளும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கா. இந்த தடவை உண்மையிலேயே கொஞ்சம் பில்டப் எல்லாம் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. நீ சொல்ற மாதிரி இந்த தடவை ராணி இல்லாம போகணும், அதுதான் எனக்கு தேவை. அக்கா, நீங்க கவலையே படாதீங்க. அந்த லாரா சாதாரண ஆள் இல்ல. பார்க்கலாம். நீங்க எதுக்கு கவலைப்பட? அது கொஞ்சம் நிறைய உள்ள போடுங்க. பாம்பால உள்ள வரவே லேக்காவை பாரு, இது என்னமோ ஒரிஜினல் தழை மாதிரியும், இதனால அந்த இச்சாதாரியை உள்ள வரவிடாம செய்யற மாதிரியும் இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க. ஓகே சார், சீக்கிரமே வேலையை முடிச்சிடுறேன் சார். அங்கேயே நிறைய போடுங்க. ஏய் ராணி, உட்காரு. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, உட்காரு. ராணி இங்க பாரு, நான் உன்னை என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன். அதான் எனக்கு தெரியுமே. எனக்காக இல்லாட்டியும் உன் பாப்பா என் வயிற்று உள்ளார இருக்குது இல்ல, அதுக்கோசரமாவது நீ என்னை காப்பாத்துவேன்னு எனக்கு தெரியும். ராணி, நீ ரொம்ப நல்லவ. எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நீ எவ்வளவோ செஞ்சிருக்க. ஆனா அதுக்காக உன்னை என் பொம்மை இடத்துல வச்சு பார்க்க முடியல. ஆனா நான் உன்னை வெறுக்கிறேன்னு நினைக்கிற பாரு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீ இந்த குடும்பத்து மேல காட்டுற அன்பும் அக்கறையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ராணி. இந்த பாரியா, நான் உன்னாண்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன ராணி? எனக்கு சாவு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நானும்
நம்ம பாப்பா வயித்துக்குள்ளார இருக்கிறதுனால எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டி நிறுகிறேன். அதுக்காக ஒரு விஷயத்த உன்னாண்ட சொல்லிக்கிறேன்யா. ஒரு நிமிஷம் இரு. இந்தா ஏய் என்ன இது? பாரியாத்த. என்னையா எதுவுமே சொல்ல மாட்ற? தமன்னா, இந்த லேக்கா லாராவோட ஆள்னு தெரியாம ராணி சித்தார்த் மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க. ஆமா அத்தை, இன்னைக்கு லாரா ஏவ போற பாம்பால அந்த ராணி சாக போறது நிச்சயம். ஏன் தமன்னா, இத்தனை பாதுகாப்பையும் மீறி லாரா ஏவி விடுற பாம்பு எப்படி வீட்டுக்குள்ள வரும்? எனக்கு ஒரு குழப்பமா இருக்குமா? இங்க நம்ம கூட லேக்கா உருவத்துல இருக்கிறது இச்சதாரி தானே. அதுவே தெரியாம நீயும் அத்தையும் பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட சொல்றது பிரச்சனை இல்ல, என்ன சொன்னா பயத்துல உளறிடுவீங்க. ஏற்கனவே சித்தப்பாக்கு தெரிஞ்ச அவர் உளறிட்டு இருக்காரு. அவரை பாக்குறதே பெரிய வேலையா இருக்கு. என்ன மனோ கேட்டுட்டு இருக்கா? பதில் சொல்லாம எதை யோசிச்சுட்டு இருக்க? இந்த லேக்கா சொல்லி சித்தார்த் இந்த 3 கட்ட பாதுகாப்ப போட்டுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த பாம்பு ராணிய கொத்த எப்படி வீட்டுக்குள்ள வரும்? அத்தை கண்டிப்பா வரும். நீங்க இங்கதானே இருப்பீங்க. நடக்க போறத வேடிக்கை மட்டும் பாருங்க. எப்பவும் இதே பதில சொல்லு. யோ, ஐயா சொன்ன மாதிரி சரியா 6 மணிக்கு மேல ஒரு நொடி தாண்டினதும் அந்த கால சர்பதோஷம் ஆரம்பிச்சிரும். அதுக்கு முன்னால எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வாசல்ல இருக்கிற புத்த சுத்தி ஒரு தீ வட்டமும் போடணும். அட எல்லாரும் உள்ள போங்க, நேரமாச்சு. சரி வாமா. வாங்க வாங்க போலாம். என்னதான் குட்டிக்கரணம் அடிச்சாலும் அந்த லாரா இன்னைக்கு பாம்பை ஏவி விட்டு ராணிய கொல்ல போறது உறுதின்னு தமன்னா சொல்றான். பார்க்கலாம். ராணி வாயில நுரத்தள்ளி சாகுற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை வராது. வா. ஏய் ராணி, நீ உள்ள போ, நான் தீ வச்சுட்டு வந்துடுறேன். சித்தப்பா, ராணியை கொல்ல போற பாம்புக்கு கேட்டை கட்டி விட்டு அதை சேஃபா உள்ள வச்சிருக்கான் இந்த முட்டாள் சித்தார்த். சரி போலாம். வா.
ராணி நீ எதுக்கும் பயப்படாத. இவ்ளோ பாதுகாப்ப மீறி அந்த பாம்பு நிச்சயமா வராது. அதுவும் ஒவ்வொன்னுத்தையும் சித்தார்த்த பார்த்து பார்த்து பண்ணிருக்கான். இல்ல அது வரும். ஏய், என்னம்மா ராணி சொல்ற? தாத்தா, அந்த நம்பூதிரி சொன்ன கதையை நீங்க கேக்கலையா? ஏய், அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. இந்த மாதிரி பயமுறுத்த ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கு. அதையெல்லாம் கேட்டு மனசு போட்டு குழப்பிக்காத. யோ தாடிகாரா, அந்த இச்சாதாரிய பத்தி உனக்கும் தெரியும். ஆனா நான் பயப்படுவேன் தான் நீ பயப்படாத மாதிரி நம்பூதிரி சொன்னத கதை கிதன்னு என்னைய சமாதானப்படுத்துறியா? ராணி, அப்புறம் எதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு தானே கேட்க வர? இப்ப கூட அந்த இச்சாதாரி அது இதுன்னு எனக்கு பெருசா நம்பிக்கையே இல்ல. இருந்தாலும் எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான். ஆமா ராணி, சித்தார்த் எவ்வளவு பாதுகாப்பு பண்ணிருக்கான். கூடவே லேக்கா இருக்காங்க. அப்புறம் நீ ஏமா கவலைப்படுற? இவளை கொத்த போற இச்சாதாரிய நான் தான்னு தெரியாம என்ன தோள்ல போட்டுட்டு திரியுறீங்க. ஆமா ராணி, நாங்கெல்லாம் இருக்கோம். உன்னை அப்படி சும்மா விட்டுருவோமா? நாங்க எல்லாரும் உனக்காக சாமி கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கோம். அந்த ஈஸ்வரன் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது. ஆமா அண்ணி, நீங்க எப்பவுமே சொல்லுவீங்களே நம்மளோட குலதெய்வம் நம்ம பொம்மி அண்ணி தானே. அவங்க உங்களை விட்டுருவாங்களா சொல்லுங்க? ஆமா ராணி, நாங்க நம்பிக்கையா இருக்கிறத விட உன்னோட நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நீ நம்பிக்கையோட இரு, எல்லாமே நல்லதாவே நடக்கும். உன்னோட காலசர்ப்ப தோஷம் முடிகிற வரைக்கும் நாங்களாம் உன் கூட தாமா இருப்போம். அந்த பாம்பே வந்தாலும் எங்களை தாண்டி தாமா வரணும். உன்னையும் உன் வயிற்றுல இருக்கிற குழந்தையும் நாங்க எங்க உயிரை கொடுத்து காப்பாத்துவோம். நீ கவலை விடு. தாத்தா, என்ன தாத்தா, நான் சின்ன வயசுல இருந்து அனாதையா வளர்ந்தவ. எனக்குன்னு ஒரு சொந்த பந்தமே இல்ல. இப்ப என்னடா அண்ணா நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க. இதோட என் செல்ல பாப்பாவும் என் கூட இருக்குது. இதை விட எனக்கு என்ன தாத்தா வேணும்? என்ன அந்த இச்சாதாரியாண்ட இருந்து காப்பாத்தினாதான் பாப்பாவை நல்லபடியா பெத்தெடுக்க முடியும். அது அந்த ஈசனோட அருளாலையும் பொம்மி அக்காவோட ஆசீர்வாதத்தாலையும் தான் நடக்கும்.